பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளில் மது போதை ஒழிப்பு விழிப்புணர்வை முன்னின்று அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய மாணவர்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த மது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் எண்ணூர் மக்கள் நலசங்க தோழர்களுக்கு காந்தியவாதி சசிதரலால் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் உரித்தாக்குகிறேன். டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய கனவு பிள்ளைகளாகிய மாணவ செல்வங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் வருங்கால தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்புக்கு உள்ளாக போகிறீர்கள் நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது பறை இசைத்த பொழுதும் சிலம்பாட்டம் ஆடிய பொழுதும் பெரியவர்கள் எல்லாம் இந்த கூலி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் இது முக்கிய கருப்பொருளை எடுத்துரைத்த போதும் பொறுப்புள்ள பெரியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் பொறுப்புடன் பொறுமையாக காத்திருக்கும் உங்களுக்கு நான் மிக்க வாழ்த்துக்களையும் பெரியவர்களின் கதவங்களையும் எழுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகாத்மா காந்தி 156வது பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு சில நிமிஷங்கள் பேசலாம் உங்கள்கிட்ட. மகாத்மா காந்தி இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு நாள். மகாத்மா காந்தி வாழ்நாளில் என்ன அவர்கள் மக்களிடம் எடுத்துரைத்தார்கள் என்று உங்களுக்கு ஆசிரியர்கள் பள்ளியில் போதித்திருப்பார்கள். நினைவிருக்கிறதா? மது போதைகள் கூடாது, அது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த மகாத்மா காந்திக்கு அந்த கல்லுக்கடைகளை ஒழிக்க வேண்டும், மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலை யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஈரோடு பெரியார் குடும்பத்தை சார்ந்த பெரியாரின் குடும்ப வீட்டு பெண்கள் தான் மகாத்மா காந்தியிடம் எடுத்துக் கூறி பெண்கள் எல்லாம் கணவன்மார்கள் சாராயம் குடிக்க கண்ணு குடிக்க பலவித பிரச்சனைகளை வீட்டில் வந்து மனதோடு நம்மளுக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த சாராய கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீங்கள் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று மகாத்மா காந்திக்கு அழைப்புகள் அளித்தது நமது தமிழ்நாட்டை சார்ந்த இந்த பெண்மணிகள். அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது நம் தமிழகத்தில் சாராய கடைகளோ மது கடைகளோ கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி செய்த போது இங்கு சாராய கடைகளோ மது கடைகளோ கிடையாது. ఎవరైనా కూర్చుంటారా? அந்த பெருந்தலைவர்கள் இந்த தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதன் பயனாகுடன் இன்றைய మళ్ళీ ఎవరైనా కూర్చుని వస్తారు. ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னெடுப்பு பாதையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போன்றவர்களுடைய ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் தான். அதற்கு பின்னால் வீதி எங்கும் மதுக்கடைகள் இருப்பதனால் కూర్చునే సార్ వదులు 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 அப்பா மற்றும் சகோதரர்கள் இன்றைக்கு எடுத்தோம் சொன்ன மாணவர்கள் கூட பெண்கள் கூட குடிப்பதற்கு அடிமையாகிவிட்டார்கள். பலவித போதைகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள். இந்த சூழலுக்கு காரணம் யார் என்றால் நமது முன்னோர்களான அப்பா அம்மா அவர்கள் ஒரு தவறான இடத்தில் ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை இங்கு அருகில் அமர்த்தியதால்தான் வீதியெங்கும் மதுக்கடைகள் பல பெண்களின் தாலி அறுக்கப்பட்டு
அரசாங்கங்கள் இங்கு நிற்கதியாக நிற்கின்றன. இந்த சூழலில் இந்த தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு விமர்சனம் வர வேண்டும் என்றால் அது டாக்டர் அப்துல் கலாம் கனவு கண்ட இந்த மாணவர் செல்வங்களால் தான் முடியும் என்று நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அந்த மாணவ பிள்ளைகளை நாங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வரும் காலத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் நீங்கள் படித்து போதமில்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதியேற்று உணர்வுடன் பயணிக்க வேண்டும். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மதுவில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இந்த காந்தி பிறந்த நாளில் உறுதியேற்று நீங்கள் உணர்வுடன் பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு சிறு முழக்கத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுக்கலாமா? ஒரு சிறு முழக்கத்தை எடுக்கலாமா? கொஞ்சம் எழுந்து வச்சாங்கம்மா. சொல்லணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மது கடைகள் வேண்டாமே, மது கடைகள் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மது கடைகள் வேண்டாமே, படிக்க வைக்க அரசா, படிக்க வைக்க அரசா, குடிக்க வைக்க அரசா, இல்ல குடிக்க வைக்க அரசா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மது கடைகள் வேண்டாமே, தாலி அறுத்த மதுக்கடைகள், தாலி அறுத்த மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாமே, தாலி அறுத்த மதுக்கடைகள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாமே, காந்தி பிறந்த மண்ணிலே, காந்தி பிறந்த மண்ணிலே மது கடைகள் வேண்டாமே, பெரியார் பிறந்த மண்ணிலே, பெரியார் பிறந்த மண்ணிலே மது கடைகள் வேண்டாமே, பெருந்தலைவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த தமிழகத்தில், ஆட்சி செய்த தமிழகத்தில் மது கடைகள் இல்லையே, மது கடைகள் இல்லையே, பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்த, பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்த தமிழகத்தில் மது கடைகள் இல்லையே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மது கடைகள் வேண்டாமே, இழுத்து மூடு இழுத்து மூடு, இழுத்து மூடு இழுத்து மூடு, மது கடைகளை இழுத்து மூடு, இழுத்து மூடு இழுத்து மூடு, மது கடைகளை இழுத்து மூடு, அமல்படுத்து அமல்படுத்து, அமல்படுத்து அமல்படுத்து, மது விலக்கை அமல்படுத்து, மது விலக்கை அமல்படுத்து, மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம். நன்றிகள். நன்றி.